ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ளூ லிப்ஸ் ட்ராமா வந்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதனால வந்து நான் இன்றைக்கி வந்து ப்ளூ லிப்ஸோட ஃபஸ்ட் எபிசோடு வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இவங்களோட ஸ்டோரி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் போக போக வந்து இவங்களோட ஸ்டோரி வந்து செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம ஹீரோ ஊசிஷன் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து ஒரு சிங்கர். அவனோட ஹேரும் லிப்ஸும் எப்போயுமே ப்ளூவாக தான் இருக்கும். அவன் பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக இருக்கான். இவனை பார்த்து தான் வந்து நான் வந்து ப்ளூ லிப்ஸ் ட்ராமா பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். அதுக்கப்புறம் நீங்களும் வந்து என்னோடய யூடியூப் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ளூ லிப்ஸ் போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் வந்து நானும் வந்து போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கான வீடியோஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து டைம் கிடச்சிது. அதனால தான் வந்து இப்போ ரெடி பண்ணேன். சரி, இப்போ வாங்க நம்ம வந்து எபிசோடு 1க்குள்ளே போகலாம். இந்த எபிசோடு 1ஓட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டை வந்து காமிக்கிறாங்க. அங்கே வந்து ப்ளூ மூன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார் இருக்கும். அந்த பாரில் வந்து எல்லோரும் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பாரில் தான் வந்து யார் வரானா, நம்ம ஹீரோ. அவனோட பேர் வந்து டெங்கு. அவன் வந்து சிகரெட் பிடிச்சிட்டே வந்து அந்த பாருக்குள்ளே வரான். அந்த பாருக்கு வந்து நம்ம டெங் வந்து ரெகுலர் கஸ்டமர். அதனால் அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதனால் எப்பயும் போல் அங்கே இருக்க வெயிட்டர் வந்து யாருன்னா வந்து அவர் தான் வந்து அந்த கம்பெனியோட ஓனரும். அவர்கிட்ட வந்து நம்ம டெங் வந்து நான் எப்பயும் கொடுக்குற விஸ்கியை கொடுன்னு சொன்னோடனே அவர் வந்து அதை எடுத்து கொடுக்குறாரு. அப்போ தான் வந்து நம்ம ஊசிஷன் வந்து பாடிட்டுருக்கான். அவன் பாடின பாட்டை கேட்டோடனே நம்ம டெங்குக்கு வந்து காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்து அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, யூத் இப்போல்லாம் இந்த மாதிரி பாட்டெல்லாமா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இவன் தான் வந்து ஊசிஷன். இவன் தான் வந்து நான் புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இவன் தான் இனிமேட்டுக்கு இந்த ப்ளூ மூன் பார்க்கு வந்து எப்போயும் பாட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க டெங்குக்கு. டெங்கு வந்து அவனை பார்த்தோன்னே இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறான். அப்போ தான் வந்து ஒரு நாள் வந்து நம்ம டெங் வந்து அவனோட வீட்டில் வந்து குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான். படுத்ததுக்கப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு சுற்றி பார்த்தா ஃபுல்லாக வந்து அவன் குடித்த அந்த பீர் பாட்டிலோட கேன்ஸ் வந்து ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கான். அதில் ஒன்று எடுத்து குடிச்சு பார்க்குறான். ஆனால் அதுவும் எம்டியாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு எந்திரிச்சு போய் ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். ப்ரஷ் பண்ணிவிட்டு அவனோட கடைக்கு வந்து போகிறான். நம்ம டெங் வந்து என்ன மாதிரி கடை வச்சுருக்கான்னா வந்து அடல்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கான கடை தான் வச்சுருக்கான். அந்த கடையோட பேர் கூட வந்து இடியன். அந்த கடைக்கு வந்து போகிறான். போகும்போது வந்து அங்கே ஒருத்தர் வந்து, ஏன் இவ்வளோ லேட்டு, இப்படி பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிட்டால் நீ எப்படி சம்பாதிக்க முடியும், உனக்கு எவ்வளோ வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கை பார்த்து கேட்குறாரு. டெங் அதுக்கு என்ன சொல்கிறான்னா, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அவர் வந்து வேலை பார்ப்பாருன்னு பார்த்தா என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னா வந்து கம்ப்யூட்டரில் வந்து கேம் விளையாடிட்டு இருப்பான். இவனும் வந்து கேமை விளையாடிட்டு இருக்கும்போது அந்த டைமில் தான், அதுவும் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே வந்து கேம் விளையாடுவான். அந்த டைமில் தான் வந்து நம்ம ஊசிஷன் வந்து அந்த கடைக்கு வந்து வருவான். உள்ளே போன உடனே வந்து அவன் வந்து டெங்கை பார்ப்பான். ஆனால் டெங் வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னா வந்து கேம் தான் விளையாடிட்டு இருப்பான். உடனே வந்து நம்ம ஊசிஷனும் வந்து கூப்பிடுவான். கூப்பிட்டதுக்கு வந்து அங்கேருந்து எந்த பதிலும் வராது. டெங் என்ன பண்ணுவான்னா, சீரியஸாக கேம் விளையாடிட்டு இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நான் கேம் முடிச்சுட்டு வந்து உன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். இதை பார்த்த உடனே நம்ம ஊசிஷனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுறான்னா வந்து பெஞ்ச் மேலே வந்து அவன் கையை வந்து வைக்கிறான். அவன் வச்ச நேரமும் என்னன்னு தெரில, நம்ம டெங் வந்து அந்த கேம் வந்து ஃபெயில் ஆகிட்டாரு. அதனால் வந்து கோவமாக வந்து நம்ம ஊசிஷனை பார்த்துட்டு இருந்தான். பார்த்துட்டு என்ன கேட்குறான்னா வந்து, வாயில் சிகரெட் வச்சுட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா இதுவே ஆல்ரெடி வந்து அடல்ட் ப்ராடக்ட்ஸு. அதனால் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஊசிஷனை மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் இவன் என்ன வேணும்னு கேட்டோடனே நம்ம ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து ஃபேண்டகாங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து 10 பேக்கேஜா 5 பேக்கேஜான்னு கேட்டதுக்கு 5 பேக்கேஜ் போதும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து அவனும் அந்த ஃபேண்டகாங்கை வந்து எடுத்து கொடுக்குறான். அந்த ஃபேண்டகாங்கிறது வந்து செக்ஸுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிசனுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நம்ம ஊசிஷன் எதுக்கு வாங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டெங்குக்கு தெரியாதனால அவன் வந்து மேலேயும் கீழே அவனை பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான்னா வந்து, இந்த மாதத்துலேயே நீ 4th டைம் வந்து ஃபேண்டகாங் வாங்குற, இந்த மாதிரி நீ வாங்கிட்டு இருந்தீங்கன்னா வந்து உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். அதனால் ஒழுங்காக வந்து டாக்டர்ஸ் யாராவது இருந்தால் அவங்கள போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்லணும்னா, உன்னோட பிஸ்னஸை நீ பாரு அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து நம்ம டெங் என்ன சொல்கிறான்னா, என்னோட வயசு வரும்போது நீ கஷ்டப்படுவ, அதனால் ஃபேண்டகாங்லாம் அதிகமாக எடுத்துக்காத, இதுவே உன்னோட 4th டைம் வார்னிங்காக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஊசிஷன் வந்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இந்த விஷயம்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம டெங்குக்கு வந்து ஊசிஷனை பார்த்தோன்னே ஞாபகம் வந்த விஷயம்.
உடனே வந்து இவன் வந்து நம்ம மோகிட்ட வந்து இவன் எப்போல்லாம் பாட வருவான்னு சொல்லி கேட்குறாங்க. அவரு வந்து டே எல்லாம் சொல்லிடுறாரு. இவன் இந்த டேலலாம் வந்து பாட வருவான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம டெங் என்ன சொல்கிறான்னா, இவன் ஃபுல்லாக நெகட்டிவ் சாங்காகவே பாடிட்டுருக்கானே, யார் இதெல்லாம் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, நம்ம மோ என்ன சொல்கிறான்னா, இங்கே சுற்றி இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் பாரு, யாருமே பாட்டு கேட்குறதுக்காக வரல, சும்மா வந்து குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க, மியூசிக்கெல்லாம் அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ மட்டும்தான் மியூசிக்கை கேட்குறதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம டெங் வந்து நான் வந்து சாங் ரெக்கமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு மோ வந்து 300 ருபீஸ் அதுக்குன்னு சொல்கிறான். உடனே அவனும் வந்து அங்கே இருக்க வெயிட்டரை கூப்பிட்டு வந்து ஒரு சாங்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறான். என்ன சாங்னா பிங்க் மெமரிஸா. அந்த சாங்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுனால அந்த பொண்ணு வந்து பூசிஷன்ட்ட போய் உனக்கு வந்து ஒரு சாங்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த சாங்கை வந்து நீ பாடுறியான்னு சொல்லிட்டு பிங்க் மெமரிஸ்ன்ற சாங் டைட்டில் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே யார் அதுன்னு அவன் கேட்டவுடனே டெங்கை வந்து காமிக்கிறாங்க. பூசிஷனும் டெங்கை பார்த்தோடனே அவனுக்கும் வந்து பாஸ்ட்டில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இவன் தானே அவன் சொல்லிட்டு இவனும் யோசிச்சுட்ருக்கான். சரி அவன் சாங் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அவன் கேட்ட சாங்கை வந்து பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறான். ஆனால் இவன் ரெக்கமெண்ட் பண்ண சாங் எல்லாமே ஒன்று லவ் சாங்ஸாக இருக்குது, இல்லைனா வந்து டபுள் மீனிங் சாங்ஸாக இருக்குது. ஊசிஷன் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி சாங்கெல்லாம் வந்து பாடவே மாட்டான். இவன் வேணும்னே டீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சாங்கெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கான். ரெக்கமெண்ட் பண்ணது இல்லாமல் நான் வந்து இனிமேல் டெய்லி வருவேன் இவன் பாடுறத கேட்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அந்த பிளேஸை விட்டு கிளம்புறான். அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. எப்பயும் போல் அந்த கிளாக் வந்து 4 ஆனதும் இவன் என்ன பண்ணுறான்னா வந்து எந்திரிச்சிட்டு போய் ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். ப்ரஷ் பண்ணும்போதும் ஃபுல்லாக வந்து நம்ம ஊசிஷனை தான் வந்து யோசித்து பார்க்குறான். யோசிச்சுட்டு அவன் வந்து எதுக்காக வந்து ப்ளூ மூனில் வந்து பாடுறான், அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த மாதிரி வந்து அவன் யோசித்து பார்க்குறான். யோசித்து பார்த்துட்டு இவன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் வந்து அவனை பார்க்குறதுக்காக வந்து இவனும் வந்து அந்த பாருக்கு போகிறான். பாருக்கு போனோடனே திருப்பியும் வந்து மோவை பார்த்து எப்பயும் போல் யூஸ்வலாக அவன் வாங்குகிற ட்ரிங்க்ஸை வந்து கேட்குறான். அவனும் வந்து கொடுக்குறான். கொடுத்த உடனே இவன் திருப்பி வந்து சாங்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறான். அந்த சாங்கை வந்து அந்த பொண்ணு திருப்பி ஊசிஷன்ட்ட போய் சொல்லுது. இங்கே ஊசிஷனும் வந்து என்னடா இது டெய்லியும் வந்து இவன் சாங் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கான், அதுவும் இவன் சொல்கிற சாங்ஸ் எல்லாம் நமக்கு செட்டே ஆகாது சாங்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அவனும் பாட ஆரம்பிக்கிறான். இவன் பாடும்போது நம்ம டெங்கும் வந்து அங்கே வந்து உட்காந்து நம்ம ஊசிஷனே தான் பார்த்துட்ருக்கான். ஊசிஷனும் அதே மாதிரி டெங்கே தான் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு டெங் என்ன சொல்கிறான்னா, இவன் வந்து பாட்டு பாடுறான், ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற சாங் எல்லாம் ஹாப்பியான சாங், ஆனால் அதை வந்து அவன் சோகமாக மாற்றி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பேசிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு சாங்கையும் வந்து நம்ம டெங் வந்து ஊசிஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறான். என்னென்னா லவ் ட்ரேடுன்னு ஒரு சாங் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறான். அதை வந்து அவனும் பாடுறான். ஆனால் வந்து நார்மல் டோன், அதாவது அந்த சாங் எப்படி இருக்குமோ அப்படி பாடாமல் வந்து அவனை பார்த்து வந்து வெறுப்பேற்றுற மாதிரி வந்து பாடிட்டுருக்கான். பாடினது மட்டும் இல்லாமல் அவன் மேலேயே கையை காமிச்சு வேறு பாடிட்டுருக்கான். இவனும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊசிஷனையே பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு இவனுங்க 2 பேரும் வந்து கண்ணாலே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சரி இதோட சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஊசிஷனை விட்டுடுறான். அவன் சொல்கிற சாங்ஸ்க்கு எல்லாமே வந்து பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜுக்கு வந்து மேக்கப் போடுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து உனக்கும் அந்த பையனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, எதுக்கு அவன் உன்னையே டார்கெட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவனும் என்ன சொல்கிறான்னா, சத்தியமாக எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஒரு பொண்ணு வந்து, அதாவது அந்த வெயிட்டர் வந்து என்ன சொல்கிறான்னா, லியோன்னு ஒரு பொண்ணு வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வந்து உங்களை வந்து நைட்டு அவங்க கூட ஸ்டே பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர் சொல்கிறா. அதுக்கு இவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லியோ தானே கூப்பிட்றா, நீ அவ கூட போனால் உனக்கு வந்து நல்லது தான், 20 வருஷம் நம்ம சம்பாதிக்கவே தேவையில்ல, அவள் ரொம்ப பெரிய பணக்காரி அப்படின்னு சொல்கிறானுங்க. அதுக்கு வந்து நம்ம ஊசிஷன் வந்து அதுக்கெலாம் பிடிக்கல, நான் ஒரு சிங்கர், நான் பாடுறதுக்காக தான் வந்தேன், இந்த மாதிரி வேலைக்கெலாம் நான் வரமாட்டேன், ஆனால் நான் பாடுற இடம் மட்டும் கிளப்பு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். உடனே கோவத்தில் வந்து டெஸ்க்கையும் தட்ட ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்து வந்து அந்த வெயிட்டர் பயந்துட்டு நான் சொல்லிடுறேன் லியோ கிட்டே நீங்கள் வரலன்னு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து எப்பயும் போல் ஊசிஷன் வந்து பாடுறதுக்காக வருவான். அப்போ வந்து மோ வந்து இன்றைக்கி லியோ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டே கேட்டுருவாங்க. உடனே வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, நான் ஒரு சிங்கர், அவளுக்கு என்னை பிடிக்குன்றதுக்காக அவளுக்காக நான் எல்லாத்தையும் இறங்கி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். உடனே சரி சண்டை வராமல் இருந்தால் சரி, பீஸ்ஃபுல்லாக போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மோவும் வந்து ஊசிஷன்ட்ட சொல்லிட்டு அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்புவான். திருப்பியும் வந்து எப்பயும் போல் நம்ம டெங் வந்து அந்த வெயிட்டர் மூலயமா வந்து சாங்கை ரெக்கமெண்ட் பண்ணுறான். இந்த தடவை என்ன சாங்கை ரெக்கமெண்ட் பண்ணுறான்னா வந்து 1000 இயர்ஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி ஒரு சாங்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறான். அதையும் வந்து நம்ம ஊசிஷன் பார்க்குறான். ஊசிஷன் பார்த்துட்டு என்னடா இவன் எப்போ பாரு சம்மந்தம் இல்லாமல் சாங்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்டேஜை விட்டு இறங்கி கீழே வந்து நம்ம டெங் கிட்ட வந்து சண்டை போடுறதுக்காக வரான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து நான் சாங்கை தானே ரெக்கமெண்ட் பண்ணேன், அதை வந்து நீ பாட வேண்டியது தானே, நான் ஒரு கஸ்டமர், அதனால நான் ரெக்கமெண்ட் பண்ணுற சாங்க்கு நான் வந்து காசும் கொடுக்குறேன், நீ அதை பாடுறது உன்னோட கடமை, அதுவும் இல்லாமல் நான் சொல்கிற சாங்ஸ் எல்லாமே பாப்புலரான சாங்ஸ் அப்படின்னு சொல்கிறான்.
உடனே வந்து ஊசிஷனும் பாப்புலரான சாங், ஆனால் நீ சொல்கிற சாங்ஸ் எல்லாமே வந்து லவ் சாங்ஸாகவும் டபுள் மீனிங்காகவும் இருக்குது, அதுவும் இல்லாமல் என்னை குத்தி காமிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படிலாம் இல்லையே, எனக்கு இந்த சாங் வந்து கேட்கணும்னு தோணுச்சு, அதனால வந்து அமௌண்ட் கொடுத்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து சும்மா நடிக்காத, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷனும் வந்து நம்ம டெங்கோட காலரை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் வந்து டெங் என்ன சொல்கிறான்னா வந்து உன்னை வந்து சுற்றி இருக்கவங்கெல்லாம் பார்க்கணுமா, இல்லை சண்டை மூட்டி விடுறது நீ தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நம்ம ஊசிஷனும் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு அமைதியாக தான் இருக்கணும்னு சொன்னோடனே அவன் வந்து ஸ்டேஜ்லேயும் சண்டை போடல, டெங்கிட்டேயும் சண்டை போடாமல் அப்படியே வந்து திருப்பி ஸ்டேஜுக்கு வரான். ஸ்டேஜுக்கு வந்து அவன் ரெக்கமெண்ட் பண்ண மாதிரியே வந்து 1000 Years Waiting for You சாங்கே வந்து பாட ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுறான்னா வந்து நார்மலாக பாடாமல் அவன் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறான். உடனே வந்து நம்ம டெங்குக்கு வந்து புறையேற ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் என்னடா பாடுறான், இவனுக்கு இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு வந்து எனக்கும் சத்தியமாக தெரில அவனுக்கு என்ன ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து இந்த பக்கம் நம்ம ஊசிஷன் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து கோவத்திலே பாட ஆரம்பிக்கிறான். அது வந்து எவ்வளோ பெரிய லவ் சாங்ஸ், அதை வந்து கோவத்தில் பாடினா அந்த சாங் எப்படி இருக்கும். இருந்தாலும் வந்து அவனோட வாய்ஸ் கேட்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. அவன் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் கத்த ஆரம்பிப்பான், அதுக்கப்புறம் பாடுறது எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு லவ் சாங் மெலடியாக பாடாமல் வந்து வைப்பு அதிகமாக்குற மாதிரி தான் பாடியிருப்பான். பாடி முடிச்சுட்டு இவன் வெளியில் வந்து சிகரெட் பிடிக்கிறான். இதான் அவனோட ஃபஸ்ட்டு டைம் சிகரெட் பிடிக்கிறது. அதனால் அவனுக்கு ஒத்துக்காததுனால வந்து இருமல் வந்துடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம டெங் பார்த்தோன்னே உனக்கு தான் சிகரெட் பிடிக்கிறது பிடிக்கலல்ல, அப்புறம் எதுக்கு அதை வந்து ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் உனக்கு ப்ளூ மூன் பாரில் வந்து பாடுறது வந்து பிடிக்கலன்னா டீசெண்டாக ஏதாவது ஜாபை வந்து நீ தேடிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து நம்ம டெங் என்ன கேட்குறான்னா வந்து நான் உன்னை ஆல்ரெடி எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆமாம், நீ எதுக்காக அடிக்கடி வந்து ஃபேண்டக்காங்க வாங்குறதுக்கு என்னோட கடைக்கு வர, உனக்கு ஏதாவது வந்து நோய் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து நான் ஹெல்த்தியாக தானே இருக்கேன், ஏன் அப்படி கேட்குறேன்னு சொன்னோன்னே இல்லை நீ ஃபேண்டக்காங்க அடிக்கடி வாங்குறியே, இப்படிலாம் யூஸ் பண்ணினா வந்து உனக்கு ஹெல்த்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், அதனால வந்து நீ ஒழுங்காக அதெல்லாம் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து ஊசிஷன் வந்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உன்னோட வேலையை பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இந்த சைடு என்ன காமிக்கிறாங்கன்னா வந்து நம்ம டெங் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனையும் ஒரு பொண்ணையும் பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் மேன் வந்து அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அதை வந்து டெங் வந்து மறைஞ்சிருந்து பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வந்து அந்த பொண்ணு இடத்துல வந்து நம்ம டெங் வந்து நிற்கிறாரு. அப்போ வந்து அந்த பிஸ்னஸ் மேனை அந்த டெங்கோட கழுத்தில் கையை வச்சு கொலை பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இது எதுக்கு காமிச்சிருக்காங்கன்னு தெரில. இன்னும் நிறைய எபிசோட்ஸ் பார்த்தா தான் வந்து என்ன கதைன்னு வந்து நம்மளுக்கு டோட்டலாக வந்து புரியும். அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் வந்து லாஸ்ட்டாக வந்து எல்லா எபிசோட்லேயும் வந்து மொமெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த எபிசோட்லேயும் போடுறாங்க. அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா வந்து நம்ம ஊசிஷன் வந்து ஒரு டெலிவரி பாயும் வேலை பார்த்துட்ருப்பான். நிறைய பார்ட் டைம் ஜாப்லாம் எடுப்பான் போல். அதனால் இவனும் டெலிவர் பண்ணுறதுக்காக ஸ்கூட்டரில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிருப்பான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம டெங்குக்கு வந்து அவங்க அம்மா வந்து கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணி நீ எங்கே இருக்க, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்ருப்பாங்க. அப்போ தான் வந்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீ ஏன் வீட்டுக்கு வரக்கூடாதா, ஏன் வீட்டுக்கே வர மாட்டேங்கிற, நீ எங்கே இருக்கன்னு கூட எங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது, வீட்டுக்கு கிளம்பி வா, அதுவும் இல்லாமல் உனக்கு 30 வயசு ஆச்சு, இன்னும் வந்து உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லை, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ என்ன வேலை பார்க்குறனே தெரில, அங்கே எப்படி நீ வந்து சமாளிச்சிட்ருக்கனோ எங்களுக்கு சுத்தமாக தெரில, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்படியே வந்து அவங்க அம்மா வந்து நம்ம டெங்கை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்து நம்ம டெங்கு என்ன பண்ணுறான்னா வந்து ஃபோனை வந்து தூரமாக வச்சுட்டு ஹலோ 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 ஹலோன்னு சொல்லிட்டு டவர் கிடைக்காத மாதிரி வந்து அவன் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான். உடனே வந்து கட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். கட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து இந்த பையன் சரியான சேட்டை பிடிச்சவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை வந்து இவங்களும் கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெங்கு எப்பயும் போல் வந்து அந்த கிளப்புக்கு போகிறதுக்காக வந்து ரோட்டில் நடந்துகிட்ருப்பான். அப்படி நடந்து போய்ட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம ஊசிஷன் வந்து டெலிவர் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கூட்டியில் வந்திருப்பான்ல, அதில் வந்து வேகமாக வந்துட்டுருப்பான். வேகமாக வரும்போது என்ன பண்ணிடுவான்னா தெரியாமல் நம்ம டெங்கை வந்து இடிக்கிற மாதிரி போயிடுவான். அதனால் வந்து நம்ம டெங்கு வந்து உனக்கு அறிவு இல்லையா, ஸ்லோவாக போக தெரியாதா, சாகிறதுக்காக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பான். அதுக்கு வந்து நம்ம ஊசிஷன் என்ன சொல்லுவான்னா வண்டி ஓட்டிக்கிட்டே இடியட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு எதையும் கண்டுக்காமல் கிளம்பிடுவாங்க. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் இவங்களோட ஸ்டோரி எப்படிலாம் போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.